Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சிக்கன் சுக்கா எப்படி ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக பண்ணலான்றதை காமிக்கலான் இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போது சிக்கன் சுக்காவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு அரை ஸ்பூன், தனியா ஒரு ஸ்பூன், சீரகம் கொஞ்சம், லவங்கம் கொஞ்சம், பட்டை கொஞ்சம், 2 ஏலக்காய், மிளகு ஒரு ஸ்பூன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் ஆனியன் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். பூண்டு இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். தக்காளி சின்ன சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பிரியாணி லீஃப், அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாய் வச்சிடலாம். கடாயில் எண்ணெய்லாம் எதுவும் போட வேண்டாம். எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட ரெட் சில்லி 6 எடுத்து வச்சுருக்கிறேன். இது காஷ்மீர் ரெட் சில்லி நான் வச்சுருக்கேன். நம்ம எந்த ரெட் சில்லி வேணாலும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு போட்டுக்கோங்க. இதையும் இது கூட சேர்த்து இந்த மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுருங்க. போட்டுட்டு பவுடராக நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஃபைனாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் பொறன்னு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் சுக்காவை தாளிச்சிடலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் கொஞ்சம் போட்டுடலாம். இதில் பிரியாணி லீஃப் கொஞ்சம் போட்டுடலாம். இதில் க்ரீன் சில்லி போட்டுடலாம். க்ரீன் சில்லி போட்டுட்டு கரண்டியை அது மேலேயே வச்சுடுங்க. சம்டைம்ஸ் க்ரீன் சில்லி வெடிக்கும். இதில் ஆனியன் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் கறி லீஃப் சேர்த்துடலாம். இதில் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம், அதனால தான் நான் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடியில் ஸ்டிக் ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நான் சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே 5 மினிட்ஸ் எண்ணெயிலே வதங்கட்டும். அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம க்ரீன் சில்லி ரெட் சில்லி எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்பொழுது சிக்கனில் எல்லா மசாலாவும் நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஆயிலே நம்ம சிக்கனை குக் பண்ணணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிட போது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ நமக்கு அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ நான் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டேன். இதில் உப்பு காரம் நம்ம எல்லாம் செக் பண்ணிடலாம். செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நான் 1/2 லெமன் இதில் பிழிஞ்சு ஊற்றுறேன்.
புழிஞ்சு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கொதிக்கட்டும். தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திக்கான கிரேவி மாதிரி இருக்குது. எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். ஆனால் நான் கொஞ்சம் இன்னும் டீப் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் வந்து இந்த அளவுக்கு போதும் எனக்கு கிரேவியாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னும் டீப் ஃப்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் வந்து சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருங்க. ஏன்னா வந்து தண்ணி ரொம்ப சுண்டிடுச்சு. ஸோ அடி பிடிச்சிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்துட்டு கலரி விட்டுகிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் அந்த மசாலாலாம் போட்டதுனால ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இந்த கிரேவி. இது மாதிரி பெரிய ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு கலர்றதுக்கும் சரி குக் பண்ணுறதுக்கும். ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கொத்தமல்லி இல்லைனா கருவேப்பிலை டெக்கரேஷனுக்காக நம்ம போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை வந்து நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்கூடமே தொட்டும் சாப்பிட்லாம். நம்ம வெறுந்தே கூட தனியாக கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.